யாராவது ஒரு பப்ளிக்கு இன்னொருத்தர் மேல அல்லது ஒரு போலீஸ் ஒரு பப்ளிக் மேல பொய் கேஸ் போட்டாங்க அப்படின்னா, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தில் போய் முறையிடுவாங்க. ஆனால் அந்த நீதிமன்றமே ஒருத்தர் மேலே ஒரு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை மிரட்டி அவர் மேலே ஒரு கேஸ் போட்டு அவர் உள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுக்கு இந்த கொடுமை என்னன்னு சொல்றது, எங்க போய் சொல்றது, என்னங்க நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, வாங்க பார்ப்போம். இந்த நீலகிரிஸ் மாவட்டத்தில் ஊட்டி இருக்கு இல்லையா, உதகமண்டலம். அந்த உதகமண்டலத்தில் சப்ட்ரஸரி ஆஃபீஸ் இருக்கு. அதாவது பே மற்ற பில்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, கருவூல ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, சப்ட்ரஸரி ஆஃபீஸ். அதில் சப்ட்ரஸரி ஆஃபீஸராக ஒருத்தர் பி சரவணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அது அவருடைய ஆஃபீஸ் ஊட்டி கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்குது. அதே கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே நிறைய நீதிமன்றங்கள் இருக்கு. அதில் ஒன்று லேபர் கோர்ட்டு நீதிமன்றம். அந்த லேபர் கோர்ட்டு ஜட்ஜா எஸ் சந்திரசேகரன் அப்படிங்கிற லேபர் கோர்ட்ல பிரைசைடிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. ஊட்டியில வேலை பார்க்கிற இங்க உள்ள நீதிமன்றங்கள் அல்லது ஊட்டியில பல்வேறு இடங்களில் உள்ள குன்னூர்ல இருக்கும், கோத்தகிரியில் இருக்கும், அல்லது வேற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி பல்வேறு நீதிமன்றங்களில் உள்ள அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அல்லது ஊட்டியில் உள்ள அந்த நீதிபதிகள் இவங்கெல்லாம் அப்பப்போ சம்பள பணம் கிளைம் பண்றது மட்டும் இல்லாம வேற மற்றதெல்லாம் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, பில்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. அது சப்ட்ரஸரி ஆஃபீஸுக்கு போகும். ஏன்னா அங்க ஆபீசர் அந்த மிஸ்டர் சரவணன் தான் இருக்காரு, சப்ட்ரஸரி ஆஃபீஸரா. அவர்கிட்ட போகும்போது இந்த நீதிபதிகள் அல்லது அந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் அனுப்பக்கூடிய அந்த கிளைம் அந்த பில்ஸ் எல்லாம் பார்க்கிறாரு. என்னங்க நிறைய பில்ஸ் போலியா இருக்கு, நல்லது நிறைய ஃபோர்ஜரி பண்ணிருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். மேஜிஸ்ட்ரேட்ஸே இப்படி பண்ணாங்கன்னா எப்படிங்க அப்படின்னு துருவி துருவி நல்லா பார்க்கும்போது அவங்க கிளைம் பண்ணிருக்காங்களே, நிறைய பில்லுகளுக்கு பணம் கொடுக்கணும் கிளைம் பண்ணிருக்காங்க. அதுல மெடிக்கல் பில்ஸ் இருக்கு. மெடிக்கல் பில் நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. எதுக்காக செலவு பண்ண, எந்த டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க, என்ன ஹிஸ்டரி ஆஃப் தி கேஸ், அதெல்லாம் எந்த ஆத்தென்டிகேஷனும் இல்ல. அதே மாதிரி கார்களுக்கு, எங்க கார்களுக்கு நாங்க பெட்ரோல் போட்டோம், டீசல் போட்டோம் சொல்றாங்க. முறையான பில்ஸ் எதுவுமே கிடையாது. அது மாதிரி எஜுகேஷனல் பில்ஸ் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்காக இங்க போனோம் அங்க போனோங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் சர்டிபிகேட், ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்லயோ அந்த காலேஜில் இருந்தோ அதுக்கு கிடையாது. இங்க காரை மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சும்மா போட்டு கிளைம் பண்றாங்க. எந்த மெக்கானிக் ஷீட்ல பண்ணீங்க, ஒரு ஆத்தரைஸ் மெக்கானிக் ஷீட்டா அல்லது என்னாச்சு, எதை மாத்துனீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ப்ரூஃப் இல்ல. எங்க மொபைல் போனை நாங்க மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணிருக்கோம், எங்களுக்கு அலவன்ஸ் கொடுங்கிறாங்க. அப்படின்னா எங்க பண்ணீங்க, எந்த கடையில் எங்க ரீசார்ஜ் பண்ணீங்க, அந்த பில்லு கொடுங்க அப்படின்னு கேட்டா பில் இல்ல. அதே மாதிரி இந்த சம்சுவரி அலவன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி சார்ஜ் அப்படிம்பாங்க. மாசம் மாசம் லேபர் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க அல்லது அங்க பிடிஜே கோர்ட் இருக்காங்க அல்லது வேற ஒரு சப்ஜெக்ட் டிஸ்ஜட்ஜ் இருக்காங்கன்னா வரக்கூடிய விருந்தினர்கள், ஒரு கெஸ்ட் அல்லது ஒரு பார்வையாளர் யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம், டீ வாங்கி கொடுத்தோம் அல்லது ஏதாவது ஒரு அர்ஜென்ட்ல ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற செலவு, அதாவது ஒரு டீசென்சி மெயின்டைன் பண்றதுக்கு வேண்டி ஹாஸ்பிட்டாலிட்டி சார்ஜ் சம்சுவரி அலவன்ஸ் அதை கொடுப்பாங்க. அது எங்க வாங்கினாங்க, எங்க செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆத்தென்டிகேட்டட் பில்ஸ் எதுவுமே இல்லையே. அது நீங்க வாட்ட பில் வேணும் கேக்குறீங்களே அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ரோப் அலவன்ஸ் ஒன்ஸ் இன் 3 years இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் நீதிபதிகளுக்கு யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாமே இருக்கு இல்லையா, அந்த யூனிஃபார்ம் அலவன்ஸ் அப்படிங்கிறது அந்த ரோப் அப்படிம்பாங்களே, அந்த அலவன்ஸ் 12,000 ரூபாய் பண்ணுவாங்க. நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு இவங்க கிளைம் பண்றாங்க. எங்க வாங்கினீங்க, அந்த பில்லை வைங்க அப்படின்னாங்கன்னா நீதிபதிகளுக்கும் அங்க உள்ள மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோபம். என்னன்னா எந்த பில் போட்டாலும் இப்படி கேள்வி எழுப்புறாரு, அது சரியில்லை இது சரியில்லை, ஒன்னு ஃபோர்ஜ்டு பில்லுங்காரு அல்லது ஃபால்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊட்டி சப்ட்ரஸரி ஆஃபீஸர் சரவணன் மீது ஊட்டியில வேலை பார்க்கக்கூடிய ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரொம்ப கோபம். நான் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் ரெஃப்யூஸ் பண்றாரு சரவணன். இவங்களும் மிரட்டி பாக்குறாங்க, ஏங்க கொடுத்தானுங்க நாங்கெல்லாம் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி சரவணன் மிரட்டி பாருங்க. அவர் எதுக்குமே பண்ணிக்கலைங்க. அவர் திடீர்னு லீவ்ல போயிடுறாரு. லீவ்ல போன உடனே இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இவருக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த சப்ட்ரஸரி ஆஃபீஸரா இன்சார்ஜ் சரவணனுடைய ஆப்சன்ஸ்ல போட்டாங்க. அவர்கிட்ட போய் சொல்லி, ஏங்க இந்த மாதிரி பில்லாம் அவர் தேவையில்லாம ஒம்பு வச்சு பண்ணிட்டு இருக்காரு, நீங்க கிளியர் பண்ண உடனே அவர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்லாம் சொல்றாங்க நமக்கு எதுக்கு ஒம்பு அப்படின்னு எல்லா பில்லையும் கிளியர் பண்ணி எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஒரிஜினல் சப்ட்ரஸரி ஆஃபீஸர் சரவணன் அப்படிங்கிறவர் 10/3/2025 அன்னைக்கு அவர் டியூட்டிக்கு வராரு. டியூட்டியில ஜாயின் பண்ண பாக்குறாரு. எல்லா பில்லையும் இவர் எதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணாரோ, எதெல்லாம் போலியான பில்லு அல்லது ஃபோர்ஜ்டு பில் அல்லது கிளைம் சரியா பண்ணல, டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாரோ அத பூரா இன்சார்ஜ் வந்தவர் கிளியர் பண்ண உடனே இவருக்கு ரொம்ப கோபம். எல்லாம் மிரட்டி மிரட்டி இப்படி பண்றாங்களே, நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போக கூடாது, மாட்டி கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாரு, 10/3/2025 அன்னைக்கு சப்ட்ரஸரி ஆஃபீஸர் சரவணன் என்ன பண்றாரு, ஒரு டீடைல்டா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஹைகோர்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் விஜிலன்ஸுக்கு
நீங்க விசாரிங்க. உங்க நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி அந்த உள்ள மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ஆஃபீசர்ஸ் நிறைய பேர் பில்லு கிளைமுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல ஃபால்ஸா இருக்கு அல்லது ஃபோர்ஜரா இருக்கு. அந்த பில்லை நான் எப்படிங்க நான் பண்ண முடியும்? ஜுடிஷியல் ஆஃபீஸர் எல்லாமே ரொம்ப மோசமா அவங்க பிஹேவ் பண்றாங்க, என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப யார் யார் நேம் கொடுங்க, எந்தெந்த பில்லு எப்படி யார் கிளைம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் விஜிலன்ஸ் கேட்கும்போது இந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போலியா அந்த மாதிரி பில்லு கிளைம் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் அவங்க இதை கொடுத்தார், டெஸ்டினேஷன் கொடுத்தார். அதுல இந்த ஊட்டியில லேபர் கோர்ட் ஜட்ஜா இருக்கார் இல்லையா திரு சந்திரசேகரன் அவர்கள், அவருடைய மனைவி அதே ஊட்டியில ஒரு சப்ஜெக்டா ஒர்க் பண்றாங்க. அவங்க பேரு அதுல இருக்கு, அவங்களும் போலியா பில்லு கிளைம் பண்ணிருக்காங்க இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே ஊட்டியில வேலை பார்க்குற அந்த நீதிபதிகள் மற்றும் அந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கோபம் சரவணன் மேல. இந்த ஆளை எப்படியாவது பழி வாங்கணும், நம்ம இவ்வளவு சொல்லியும் முதல்ல போட மாட்டேன்னாரு, அப்புறம் இவர் அப்ரூவ் பண்ணல, வேற ஆளை வச்சு நம்ம அப்ரூவ் பண்ண வச்சுட்டோம், இப்ப சும்மா இருக்க வேண்டியதானே, போய் மறுபடியும் போய் ஹைகோர்ட்டுக்கு பெட்டிஷன் போட்டு நம்ம மேல 10/3/2025 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, விடக்கூடாது இவரை அப்படின்னு ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊட்டி சப்டரிஷியல் ஆஃபீஸ் பக்கத்தில் லேபர் கோர்ட் ஜட்ஜ் ஆஃபீஸ் இருக்கு, அங்க அந்த லேபர் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறவர் தான் சந்திரசேகரன். அவர்கிட்ட லேபர் கோர்ட் அந்த ஜட்ஜி சந்திரசேகரன் அவர்கிட்ட ஆபீஸ் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றக்கூடியவர் ஒருத்தர் ரஞ்சித் குமார், அவர்கிட்ட நீ ஒரு தகராறு நடந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா 24/4/2025 அன்னைக்கு அந்த ஊட்டி கலெக்டர் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள லேபர் கோர்ட்டுக்கு முன்னாடி லேபர் கோர்ட் ஆபீசர்ஸ் மற்ற ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் கார் பார்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நான் நின்னுட்டு இருந்தேன். அப்போ இந்த சப்டரிஷியரி ஆபீசர் சரவணன் அவரை கார் கொண்டு வந்து பார்க் பண்ணாரு. அந்த காரை பார்க் பண்ணும்போது எங்க இந்த காரை நீங்க இங்க பார்க் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஜுடிஷியல் ஆபீசர் கார் தான் பார்க் பண்றது, நீங்க வேற எங்கேயாவது போய் பார்க் பண்ணுங்க சொன்னேன். அவர் என்னைய கண்ணா முன்னான்னு அசிங்கமா அப்சீன் வேர்டு ஆபாசமான வார்த்தைகளை என்னை திட்டி என்கிட்ட தாராறு பண்ணி கார் அங்க பார்க் பண்ணி வேற எந்த காரும் போக முடியாம இடைஞ்சல் பண்ணி ஒரு போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கேட்கிறாங்க. அவரு அந்த ரஞ்சித் குமார் என்ற ஆபீஸ் அசிஸ்டன்ட் லேபர் கோர்ட்ல ஒர்க் பண்றவர் கம்ப்ளைண்ட் எழுதி அதை லேபர் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா அந்த பிரசைடிங் ஆஃபீஸர் சந்திரசேகரன் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரு உடனே ஊட்டி டவுன் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதுல வழக்கு பதிவு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி கொடுத்திருக்காங்க. ஊட்டி வெஸ்ட் டவுன் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஜட்ஜ் லேபர் கோர்ட் ஜட்ஜ் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சித் குமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அன்னைக்கு 24/4/2025 டேட்ல ஊட்டி டவுன் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் 44/2025 அந்த கிரைம் நம்பர்ல அண்டர் செக்ஷன்ஸ் என்ன பிரிவுகள்னா 296B அதாவது ஆபாசமான வார்த்தைகளால் பேசினார், அப்புறம் 329 சப்செக்ஷன் 3 ட்ரெஸ்பாஸ் பண்ணாரு, அவரு அத்துமீறினாரு அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி 126(2) wrongful restraint அப்படின்னு சொல்லி பாரதிய நியாய சங்கீதா அந்த சட்டப்பிரிவுகளில் இந்த சப்ட்ரெஷரி ஆபீசர் சரவணன் மீது அந்த லேபர் கோர்ட் ஓஏ ரஞ்சித் குமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யறார். சரவணன் பயந்துட்டார் சப்ட்ரெஷரி ஆபீசர், ஏங்க என்கிட்ட இந்த நீதிபதிகள் அந்த ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் கொடுத்த பில் கிளைம் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த பில்லு போலி ஃபோர்ஜரா இருக்கு, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ வந்து அவங்க மறுபடியும் வந்து தப்பா பண்ணிட்டாங்களே, இது பிரச்சனையா கூட இருக்கு அப்படின்னு ஹை கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனடியா ஒண்ணுமே சம்பவம் நடக்கல, எதுவுமே இல்லைங்க, ஆனா பொய்யா போய் அந்த ஓஏட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த ஜட்ஜே அதை ஃபார்வர்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சுட்டாரு. ஏன்னா ஜட்ஜ் ஒய்ஃப் இதுல மாட்டிருக்காங்க, அவங்களும் போலியா பில் கிளைம் பண்ணிருக்காங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், இப்படி பண்ணிட்டாங்களே, என் மேல பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கை ரத்து செய்ய வேணும், குவாஷ் பண்ணணும், எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யறாரு, ஒரு தாக்கல் பண்றாரு. அவருடைய சரவணனுடைய வழக்கறிஞர் வந்து பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி பாருங்க, ப்ரீவியஸ் மோட்டி இவ்வளவு மோட்டி இருக்குதுங்க, பொய்யா பில் கிளைம் பண்றாங்க, இவர் முடியவே முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்றாரு, அப்புறம் மிரட்டுறாங்க, லேபர் கோர்ட் ஜட்ஜ் ஒய்ஃபும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல ரிஜிஸ்ட்ரார் விஜிலன்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மோட்டி வச்சுட்டு என் மேல பொய்யா இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் போட்ட உடனே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்களது விசாரணைக்கு இது வருகிறது. அவர் டீடைல்டா விசாரிச்சு பார்த்த உடனே எல்லா ஆவணங்களையும் பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரார் விஜிலன்ஸ் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு 10/9/2025 அன்னைக்கு பார்க்கிறாரு, என்னங்க இது கொடுமையா இருக்கு, தப்பு பண்ணவங்க பூரா அந்த நீதிபதிகளும் அந்த மேஜிஸ்ட்ரேட்ஸும் அவங்க தான் பொய்யா பில்லு கிளைம் பண்ணிருக்காங்க அல்லது ஃபோர்ஜரி பில்லு கிளைம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரை போய் தேவையில்லாம இப்படி ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி பொய்யா போட்டிருக்கு அப்படிங்கிறது நல்ல நிரூபமாகி போச்சுங்க. நீதிபதிகளே இப்படி பொய்யா ஒரு வழக்கு போடலாமா, பொய் வழக்கு பதிவு செய்து 100 நபரை கைது செய்ய வைக்கலாமா, இது வந்து அதிகார துஷ்பிரயோகம்
துஷ்பிரயோகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள, அதாவது இந்த சரவணன் என்ற சப் ட்ரெஸரி ஆஃபீஸருக்கும் அந்த லேபர் கோர்ட் பிரசைடிங் ஆஃபீஸர் சந்திரசேகரன் மற்றும் அவர் ஒய்ஃபுக்கும் மற்றும் அந்த ஊட்டியில உதகமண்டலத்தில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற சில ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸுக்கும் இந்த சரவணனுக்கும் பக்கா மோட்டிவ் இருக்குங்க. இந்த முன்விரோதத்தின் காரணமாகத்தான் இப்படி பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல, ஏன்னா லேபர் கோர்ட் அந்த பிரசைடிங் ஆஃபீஸர் சந்திரசேகரன் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி உடனே வழக்கு பதிவு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி பேசுறாரு. அப்போ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போலீஸை பொய் கேஸ் போட வச்சுட்டாங்க. அதனால இட் இஸ் எ ஃபிட் கேஸ் டு பி குவாஷ் அப்படின்னு சொல்லி இந்த சரவணன் மேல் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து விட்டார்கள் 10/9/2025 அன்னைக்கு. சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தானே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளைம் பண்ணதே ஃபால்ஸ் பில்லு அல்லது ஃபோர்ஜ்டு பில்லு, சரியான முறைப்படியான ஆவணங்கள் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காரு சப் ட்ரெஸரி ஆஃபீஸர். இப்போ அவர் மேல பொய் கேஸ் போட்ட உடனே இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் போய் எஃப்ஐஆர் காஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த போலியா பில் சப்மிட் பண்ணதுக்கு அந்த ஜுடிஷியல் ஆஃபீஸர் மேல எல்லார் மேலையும் வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுல்ல. கண்டிப்பா ஃபால்ஸ் பில் கிளைம் பண்ணதுக்கு ஒரு கிரிமினல் கேஸ் கண்டிப்பா விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்கொயரி வரும் இல்ல. அந்த மாதிரி இன்னொரு நபரை தூண்டி விட்டு அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா ரஞ்சித் குமார், அவரை தூண்டி விட்டு ஒரு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, இவர் தானே அபெட் பண்ணி பண்ணாங்க. அதுக்கு ஒரு வழக்கு இந்த லேபர் கோர்ட் ஜட்ஜ் அல்லது இதர நீதியரசர் அந்த ஊர்ல வேலை பார்த்த ஜுடிஷியல் ஆஃபீஸர் மேல வரும் இல்லையா. இப்படி சும்மா போக வேண்டிய ஒரு இதை இவங்களே வம்பு கொண்டு இழுத்து போட்டு கடைசியில இவங்க மேல வழக்கு பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதுங்க. இது இந்த நீதியரசர்கள் தேவையாங்க. இப்ப தாங்க பாருங்க, காஞ்சிபுரத்தில் இந்த பிடிஜே செம்மல் அவர்கள் தனக்கு அதிகாரமே இல்லாத போது அதிகாரம் இருப்பதாக சொல்லி அங்க ஒரு டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணாரு. அது பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகி உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்க நீதியரசர் திரு சதீஷ்குமார் அவர்கள் அவர் பண்ணது பூரா தப்புங்க, அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ஃபுல்லா தள்ளுபடி பண்ணி அந்த டிஎஸ்பி உடனே வெளிவிட சொல்லிட்டார். அவர் இப்பதான் நடந்தது. இந்த மாதிரி நீதி பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்ஸோ சொந்த விருப்புக்காக வேண்டி சொந்த ஒரு குரோத்துக்காக வேண்டி இப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாமாங்க? ஏங்க வேலியே பயிரை மேலாமா? உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தயவு செய்து கடிவாளம் போட்டு இந்த சப்பார்டினேட் ஜஸ்டிஸை ஒரு கண்ட்ரோல்ல வச்சா மட்டும்தான் நீதி பரிபாலனத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும்.